ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குண்டோல. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னங்கிறத வீடியோ ஃபர்தராக பார்க்க போகிறோம். நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில ஆப்ஷன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியாமல் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேருக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒரு இமேஜஸ் வந்து மேக்னிஃபை பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி யூசர்ஸில் என்ன பண்ணலான்னா, செட்டிங்ஸ் போங்க, அக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இமேஜும் எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணாலே போதும், அது மேக்னிஃபை பண்ணி காட்டும், அதாவது பெருசாகி காட்டும். செகண்டாக பார்க்க போகிறது, சில மொபைல் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுறதுக்கு ரொம்பவே ஸ்லோவாக டைம் எடுத்துக்கிறோம். ஸோ சீக்கிரமே ஏறாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணான்னா, உங்கள் மொபைலை ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா சீக்கிரத்துலேயே சார்ஜ் ஆகிடும். கூகுள் மேப் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ கூகுள் மேப்பை நம்ம அக்சஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே எதுவுமே இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போக போகிறீங்கன்னா அந்த ஏரியாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் போகிற ஏரியாவில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலும் நீங்கள் ஆஃப்லைனில் அதை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்கள் வால்யூம் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மீடியா, ரிங்டோன், நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணவோ நம்ம கண்டிப்பாக கீபேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கீபேட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங்காக யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டிங்கிறது நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கூகுள் போர்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணும்போது கீபேடை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.